கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல இவனுக்கு ஏமாத்திடுவானுங்க. யான கதையை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஜுமான்ஜின்ற பேரை கேட்டாலே 90s கிட்ஸ்லாம் குஷி ஆயிடுவாங்க. அந்த போர்டு கேம் இப்ப வேற வடிவமா உருமாறி அடுத்த 5 பசங்களோட ஆசையை தூண்டி விளையாட வைக்குது. இது அப்டேட் ஆன வெர்ஷன்ன்றதுனால 5 பசங்களும் தனக்கு பிடிச்ச கேரக்டரை சூஸ் பண்ணி கேம் உலகத்துக்கு வருவாங்க. இந்த உலகத்துல நொடிக்கு நொடி போட்டு தள்ளக்கூடிய மிருகத்துக்கிட்ட சிக்காம அரும்பாடுபட்டு கேமை முடிச்சு வெளியே வந்தாங்களா இல்லையான்ற கலவரமான கதையை பத்தி மொத்தம் 995 ரூபாய் வருதுயா. எப்பா ஒரே இல்ல அள்ளிட்டா. இந்த பணத்துக்கு 10 பண்ணி வாங்கி விட்டுருக்கலாம். 1996ல ஜாகிங் போன ஒருத்தர் பீச்சில் கிடந்த ஜுமான்ஜி போர்டு கேமை அவர் பிள்ளைக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அதை வாங்கி பார்த்து இந்த காலத்துல எவன்டா பரமபதம் விளையாடுவான்னு அதை ஓரமா வச்சுட்டு வீடியோ கேமை விளையாடிட்டு இருக்கான் பயபுள்ள. இவன் பேரு ஆலெக்ஸ். அன்னைக்கு நைட்டு இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்தா போல போர்டு கேமா இருந்த ஜுமான்ஜி இப்ப 999 கேம் இருக்க கேசட்டா மாறிடுது. அதை பார்த்த பையன் சரி இதை விளையாடி பாப்போமேனு போட்டதும் பொசுக்குன்னு காணாம போயிடுறாப்புல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிகழ்காலத்துல ஸ்பென்சர்ன்ற பையன் படிப்புலயும் சரி வீடியோ கேம் விளையாடுறதுலயும் சரி கெட்டிக்காரனா இருக்கான். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில இவனோட பேரு பழம் தான். பயபுள்ள வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 குட்டி போடு. வேற என்ன பண்ணி குட்டி போட்டா லாபண்டி, இந்த துணி குட்டி போட்டா லாபமா? மிரட்டி ஹோம்ஒர்க்கை செய்ய வைக்கிற காட்டெருமை கதாபாத்திரம் தான் ஃப்ரிட்ஜ். அவங்கிட்ட இந்த ஹோம்ஒர்க்கை கொடுக்கும்போது அணில் கத்துனாலும் அலறி போறான் ஸ்பென்சர். அதை வாங்கிட்டு பழம் மாதிரி இருக்கிற பசங்க கூட எல்லாம் பழக்கம் வச்சுக்க கூடாதுன்னு தனியா கிளம்பிடுறான் ஃப்ரிட்ஜ். இவங்க ஏரியால தான் ஜுமான்ஜி கேம்ல தொலைஞ்சு போன ஆலெக்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தான். இப்ப அந்த வீடு பாழடைஞ்சு போயிருக்கு. அந்த பையனோட அப்பா எல்லாரையும் வெறுப்போடவே பாப்பாரு. அதை பேய் பங்களான்னு சொல்லி அவரை கண்ட உடனே அலறி அடிச்சுட்டு ஓடுறான் ஸ்பென்சர். அடுத்த கதாபாத்திரம் எந்த விஷயம் பண்ணாலும் சோசியல் மீடியால போஸ்ட் போட்டு லைக்ஸ் எதிர்பார்க்கிற பெத்தனி தான். இவளுக்கு சந்தோஷமோ துக்கமோ அதை ஸ்டேட்டஸ்ல போடாம இருக்கவே முடியாது. கிளாஸ் டெஸ்ட் முடிச்சிட்டு டோலி கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருந்ததால பிரின்சி ரூமுக்கு அனுப்பிடுறாங்க வாத்தி. அடுத்து பிடி பீரியட்ல எல்லா பசங்களும் விளையாடிட்டு இருக்கப்போ நான் ஏன் விளையாடணும், இங்க படிக்க தானே வந்தோம்னு வாதாடிட்டு இருக்க பொண்ணுதான் மார்த்தா. இவளை நம்ம ஸ்பென்சர் ஒரு தலை ராகம் ஹீரோவை போல கண்ணாலேயே காதலிச்சுட்டு கிடப்பான். ஆனா இவ பேசின பேச்சுக்கு பிரின்சி ரூமுக்கு அனுப்பிடுறாங்க பிடி மிஸ். அப்போ ஃப்ரிட்ஜுக்கு ஸ்பென்சர் தான் ஹோம்ஒர்க்கை எழுதி கொடுத்தான்னு தெரிஞ்சு அவனையும் பிரின்சி ரூமுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதை ஒத்துக்கிட்டதும் மத்த 3 பேரோட சேர்ந்து நீங்க யாரு, உங்க திறமை என்னன்னு புரிஞ்சுக்க தீவிரமா யோசிக்க தேவையில்ல, அடப்பாசா கிடக்கிற ரூமை கிளீன் பண்ணாலே போதும், அதனால வேலை செஞ்சுட்டே உங்களை பத்தி யோசிங்கன்னு சொல்லி ஸ்டோர் ரூமை கிளீன் பண்ற வேலையை கொடுக்கறாரு பிரின்சி. அங்க என்னெல்லாம் இருக்குன்னு ஆராய்ச்சி பாக்குற வேலையை பாக்குறான் ஃப்ரிட்ஜ். பெத்தனி போனை நோண்டிட்டு இருக்க ஸ்பென்சர் மார்த்தா கிட்ட தைரியமா பேசிட்டு இருக்கான். அப்பதான் டொனேஷனா வந்த ஜுமான்ஜி வீடியோ கேமை பார்த்த ஃப்ரிட்ஜ் ஸ்பென்சர் கிட்ட காட்டினதும் அங்க இருக்க டிவில கனெக்ட் பண்ணி விளையாடி பார்ப்போம்னு சந்தோஷமா வேலையை பாக்குதுங்க ரெண்டும். ஒரு வழியா ஆன் பண்ணி உங்க கேரக்டரை சூஸ் பண்ணுங்கன்னு ஆப்ஷன் வருது. அதுல பைலட் கேரக்டரை சூஸ் பண்ண முடியாம போனதால ஃப்ரிட்ஜ் மிருகங்களை பத்தி நல்லா தெரிஞ்ச மவுஸை தேர்வு செய்யறான். ஸ்பென்சர் தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான பிரேவ் ஸ்டோனை தேர்வு செய்யறான். இதை பார்த்த பெத்தனி நானும் கேம் விளையாடுறேன்னு சொல்லி வளைவு நெளிவான பட்டதாரி ஷெல்லின்ற கதாபாத்திரத்தை எடுத்துக்கிறா. கடைசியா மார்த்தாவையும் விளையாட கூப்பிட்டதும் ரூபின்ற கேரக்டரை சூஸ் பண்றா. அப்போ ஸ்பென்சர் கேமை ஸ்டார்ட் பண்ண உடனே மேல ஏதோ சத்தம் கெட்டி ஓடுதாமா. ஏன்பா இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க. 2 இட்லி 2 வடை 2 தோசை கொடு. வீடியோ கேம்ல தீப்பொறி கிளம்புது. அதை பார்த்து எல்லாம் பதறி போய் நிக்க ஸ்பென்சர் வீடியோ கேமை சரி பண்ண முடியாம பிளக்க புடுங்கிடுறான். இருந்தாலும் பச்சை கலர் லைட்டும் தீப்பொறியும் விடாம எரிஞ்சிட்டு இருக்க ஸ்பென்சர் புகையா மாதிரி கேம்குள்ள போயிடுறான். அதை பார்த்த 3 மரண பீதியில இருக்குங்க. பின்னாடியே இவங்களும் புகை போல ஒரு மாதிரி கேம்குள்ள போக ஜுமான்ஜி காட்டுக்கு நடுவுல குதிச்சு கெத்தா நிக்கிற கதாபாத்திரம் தான் நம்ம ராக்கு. ஆனா என்ன நடக்குதுன்னே புரியாம மண்டைய தடவி பார்த்து பெரிய கையையும் பார்த்து ஆச்சரியப்படுறான் ஸ்பென்சர். அப்பதான் இவன் தேர்வு செஞ்சது கேமோட ஹீரோ பிரேவ் ஸ்டோன்னு புரிஞ்சுக்கிறான். பின்னாடியே விழுந்த குட்டி பையனும் கியூட்டான பொண்ணும் திருத்திருன்னு முழிக்க பின்னாடியே கண்ணாடி போட்ட கதாபாத்திரமும் லேண்ட் ஆகுது. இதுங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் யார் நீ என்ன ஏதுன்னு கேட்கும் போதுதான் நாம கேம்ல இருக்கோம்னு புரிஞ்ச ஸ்பென்சர் பேக் மாட்டின குட்டி பையன் கிட்ட நீ தானே ஃப்ரிட்ஜ், நான் தான்ப்பா ஸ்பென்சர், நீ நம்பினாலும் நம்பலனாலும் அதுதான் நெசம்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம கியூட்டா கிளுகிளுன்னு இருக்க பீஸ் தான் மார்த்தா, கண்ணாடி போட்ட வளைவு நெளிவான பட்டதாரி செல்லி உடம்புல இருக்கிறது நம்ம பெத்தனின்னு சொல்றான். நீதான் ஸ்பென்சர்னு நாங்க எப்படி நம்புறதுன்னு கேட்க பறவை கத்துனதுக்கே பதறி போனதை பார்த்து இவன் நம்ம ஸ்பென்சர் தான்பான்னு சொல்றான் ஃப்ரிட்ஜ். பெத்தனி வளைவான உடம்பு எப்படி இருக்குன்னு ஆத்து தண்ணியில பார்த்து தொப்பையோட இருக்கனேன்னு வருத்தப்படுறா. மார்த்தா கையில 3 கோடு போட்ட டேட்டுவை பார்த்து பதறி போறா. அதே போல எல்லார் கையிலயும் இருக்கிறத பாக்குறாங்க. அப்போ இந்த காட்டுக்குள்ள என் போன் இல்லாம போச்சே, நான் என்ன பண்ணுவேன்னு புலம்புறா பெத்தனி. அந்த சமயம் ஒரு நீரியான பெத்தனிய லபக்குன்னு முழுங்கி ஏப்ப விடுது. அதை பார்த்து 3 அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்குதுங்க. இறந்து போன பெத்தனி திரும்பவும் வானத்துல இருந்து விழ என்ன ஏதுன்னு எல்லாம் கேக்குறாங்க. நான் மிருகம் வயிற்றுக்குள்ள பூந்து வானத்துல இருந்து விழுறேன், இந்த இடத்தை என்னால புரிஞ்சிக்கவே முடியலையேன்னு ஃபீல் பண்றா பெத்தனி. திரும்பவும் அங்க வந்த நீர் யானையை பார்த்து நானும் அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்குதுங்க. அப்போ முன்னாடி ஜீப்ல வந்த ஆளு ஜுமான்ஜி உங்களை அன்புடன் வரவேற்குதுன்னு சொல்றாரு. இதுங்க திருன்னு முழிச்சிட்டு வேற வழி இல்லாம வண்டியில ஏறினதும் எந்த கேள்வி கேட்டாலும் பேரை சொல்லி உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு ஒப்பிக்கிறாரு.
அதை நோட் பண்ணி இவன் கேம்ல வர சைடு கேரக்டர் பான சொல்றான் ஸ்பென்சர். அதான் இந்த இடத்துலயே பல்ல காட்டிட்டு பேசுறானா பயவுள்ளன்னு பைய தூக்கிட்டு வந்த ஃப்ரிட்ஜ் சொன்னதும் மிருகங்களை பத்தி தெரிஞ்ச ஜவுளி கடையில அதெல்லாம் கிடையாதுயா. பின்ன ஏதாவது வாங்கிக்கன்னா துணி ஏதாவது வாங்கிக்கேன்னு. துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும். உங்களை பிரேவ் ஆபத்தான காட்டுல இருந்து காப்பாத்தினாரு. அதனால அவருக்கு துணையா நீங்க பேக தூக்கிட்டு வந்திருக்கீங்க. அதனால நீங்க தான் சைடு கேரக்டர்னு கலாய்க்கிறாரு. சரி நாங்க என்ன பண்றதுன்னு ஸ்பென்சர் டாபிக்க மாத்த உங்க கையில ஒரு லெட்டர் இருக்கும் பாருங்கன்னு வண்டி ஓட்டுற ஆளு சொன்னதும் இல்லாத லெட்டர் இருக்கிறத கவனிச்சு இப்ப படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல இவங்களோட குறிக்கோள் என்ன, இந்த கேம் முடிக்கிறதுக்கு என்னவெல்லாம் பண்ணணும்ன்ற கதையை காட்ட ஆரம்பிக்குது. இந்த காட்டுக்கு நடுவுல இருக்க ஜாகுவார் சிலையில இருக்க மாணிக்க கல்லை தேடி நானும் உங்க முன்னாள் பார்ட்னருமா இருந்த ப்ரொஃபஸரும் பல பேரை கூட்டிட்டு காடு ஃபுல்லா தேடி தெரிஞ்சோம். கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சு எடுத்த உடனே இந்த காட்டுல வாழ்ற ஒட்டுமொத்த உயிரினத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி ப்ரொஃபஸருக்கு கிடைச்சது. அதனால அவன் கொடூர வில்லனா மாறிட்டான். ஒரு நாள் எல்லாரும் அசந்து தூங்கும் போது அந்த மாணிக்க கல்லை திருடி ப்ரொஃபஸர் கிட்ட சிக்காம தப்பிச்சிட்டேன். இந்தாங்க அந்த மாணிக்க கல்லு. இத ஜாகுவார் மலையில வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. கூட இருக்க நண்பர்கள் உதவியோட இதை செஞ்சு முடிச்சாதான் உங்க சாபம் விலகும்னு சொல்றாரு நைஜல். அது மட்டும் இல்லாம ஒரு மேப்பை கொடுத்து மார்க்கெட்டுக்கு போங்க, அடுத்த க்ளூ அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த கேமை எப்பாடு பட்டாவது நாம தான் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பென்சர் முன்னாடி போக இவன் தான்ப்பா உண்மையான ஹீரோன்னு சொல்றாங்க பெத்தனி. ஆனா ஸ்பென்சர் கேமோட ஒரு லெவலும் எப்படி இருக்கும்னு புலம்பிட்டே போக முதல்ல நம்ம மார்க்கெட்டுக்கு எப்படி போகணும்னு மேப்பை பார்த்து சொல்லியான்னு கேக்குறாரு மவுசு. சரின்னு அதை பிரிச்சு பார்த்தா வெறும் பேப்பர் தான் இருக்கு. ஆனா ஷெல்லியோட கண்ணுக்கு மட்டும் அந்த மேப் தெரியுது. அப்பதான் ஷெல்லியோட திறமை மேப்பை பார்த்து ரூட் சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கும் ஏதோ ஒரு திறமை இருக்கு. அது என்னன்னு பார்க்க ஸ்பென்சர் நெஞ்சில கை வைக்கும் போது திடீர்னு ஒரு கம்ப்யூட்டர்ல வர ஸ்கிரீன் வருது. அதுல பலவீனோன்ற பேச்சுக்கே இடம் இல்லாத கதாபாத்திரம் தான் பிரேவ் ஸ்டோன்னு புரிஞ்சுக்கிறான் ஸ்பென்சர். அடுத்து மார்த்தாவோட திறமையை பார்க்க நான் வேணும்னா உதவி செய்யவான்னு கேக்குறாரு மவுசு. எல்லாம் எனக்கு தெரியும், நீ ஓரமா நில்லுன்னு சொல்லிட்டு அவங்களோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு பாக்குறாங்க. அதுல விஷம் மட்டும்தான் இவங்களோட பலவீனமே தவிர பலவித தற்காப்பு கலைகள்ல இவங்க சிறந்தவங்கன்னு போட்டிருக்கு. அடுத்து ஷெல்லியோட திறமை ஃபுல்லா படிப்பு சம்பந்தப்பட்டதாவே இருக்குன்றதால எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க பெத்தனி. கடைசியா மவுசுக்கு மிருகத்தை பத்தியும் பொதி மூட்டை சுமக்கிற பைய வைக்கிறது தான் பலமே தவிர்த்து கருமும் கேக்கு கூட அவரோட பலவீன லிஸ்ட்ல தான் இருக்கு. அதை பார்த்து என்ன கன்றாவி கதாபாத்திரம்டா இதுன்னு ஃபீல் பண்றான் ஃப்ரிட்ஜ். அந்த சமயம் மேப்ல வந்த அப்டேட்டை பத்தி ஷெல்லி சொன்ன உடனே இது கேமோட 2வது லெவல் போல, இங்க என்னவெல்லாம் பிரச்சனை காத்திருக்குமோ. சரி நாம எங்க போனோம்னு கேக்குறாரு பிரேவ். அப்போ இவங்களுக்கு நடுவுல தீபாவளி பட்டாசு போல ராக்கெட் லான்ச்சர் குறுக்குல பூந்து முன்னாடி போய் வெடிச்சு செத்துருது. அதை பார்த்து வாயை பொளந்து எவன்டா இதை சுட்டதுன்னு திரும்பி பார்த்தா ப்ரொஃபஸரோட ஆளுங்க பைக்ல இவங்களை நோக்கி வெறித்தனமா வந்துட்டு இருக்காங்க. உடனே எல்லாரும் ஓடுங்கன்னு பிரேவ் சொல்றதுக்கு முன்னாடியே 10 அடி பாஞ்சு ஓடுதுங்க மூணும். பிரேவ் இந்த கொடூர கும்பல் கிட்ட சிக்காம அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்க ஃப்ரண்ட்ல போன 3 பேரை தாண்டியும் சிறப்பா ஓடுறாரு. இந்த கும்பல்ல குண்டா இருக்க ஷெல்லி கூட முன்னாடி ஓடுறாங்க. ஆனா நம்ம மவுசு மட்டும் பொது மூட்டையை சுமந்துட்டு பின்னாடி ஓடிவார். அடச்சி நிறுத்திடி, இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி 4 தெரு பிச்சை எடுப்பு போட்டிருக்க. யாரா பிளான விட்டு இறங்குங்க, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணவே மாட்டா. கழுத முண்டை தப்பான்னு வேண்டான்னு சொன்ன கேட்டியாடி, இப்ப நடுத்தர் நிக்க வச்சுட்டே. சரி இவனுங்க கண்டபடி ராக்கெட் லான்ச்சரை விட்டு எல்லாத்தையும் தெரிக்க விட 4 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு காட்டுக்குள்ள புந்துடுறாங்க. அப்போ குண்டடி படாம எசாவரத பார்த்த மார்த்தா நாமளா இதெல்லாம் பண்றோம்னு ஆச்சரியப்படுறாங்க. முன்னாடி போன ஷெல்லி தடிக்கு விழுந்ததும் பைக்ல வந்த விரோதக்காரன் அவரை கொல்றதுக்காக வர்றத பார்த்து மார்த்தா வெறித்தனமா அவரை உதச்சி தள்ளுறாங்க. இன்னொரு பக்கம் பிரேவ் மவுசு கிட்ட எதனா ஆயுதம் இருக்கா பாருன்னு கேட்க உள்ள இருந்து ஒரு பூமரங்க எடுத்து கொடுக்குறாரு. அது என்ன பண்ணும்னே தெரியாம பிரேவ் தூக்கி வீசுறாரு. இதை எரிஞ்சா எதிரிகள் எப்படியா சாவாங்க, கண்ணாடியை திருப்பினா வண்டி ஓடுன்ற கதையெல்லாம் இருக்குன்னு ஃபீல் பண்றாரு மவுசு. அது ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சு ரெண்டும் தப்பிச்சு போக அடியாளுங்க 4 பேரு இவங்களை பைக்ல சுத்து போடும் போதுதான் தூக்கி வீசின பூமரங்கு சிறப்பா முன்னாடி வந்து 4 பேரையும் மட்டையாக்குது. அடுத்து வந்த 2 அடியாளுங்களை பார்த்து நாம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்குன்னு சொல்லி மவுச உப்பு மூட்டை தூக்கிட்டு ஓடுறாரு பிரேவ். அதே சமயம் மார்த்தாவும் ஷெல்லியும் மலை உச்சிக்கு வந்து நிக்க உப்பு மூட்டை தூக்கிட்டு வந்த பிரேவும் அங்க வந்து சேர்றாரு. எதிரிக கிட்ட சிக்காம இருக்கணும்னா நாம இந்த அருவியில குதிச்சாகணும்னு சொல்லி எந்தவித பயமும் இல்லாம சிறப்பா குதிக்கிறாங்க மார்த்தா. பின்னாடியே ஷெல்லியும் குதிக்கிறத பார்த்து நாமளும் குதிச்சாகணும்டா வெண்ணம் அவனேன்னு சொல்லி பிரேவ் காதை திருவி கீழே தள்ளுறாரு மவுசு. அதை பார்த்த விரோதக்காரங்க இவங்களை சுத்தி வந்துதான் பிடிக்கணும்னு பைக் எடுத்துட்டு கிளம்பி போறாங்க. கீழே வந்த 4 பேர்ல மார்த்தா மட்டும் குண்டடி பட்டு காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறாங்க. அதை பார்த்து ஏன்பா நம்ம மார்த்தா நிஜமாலுமே செத்து போயிட்டாளான்னு பதறி போறாங்க 2 பேரும். ஆனா பிரேவ் மட்டும் இருபா மேல இருந்து விழுவான்னு சொல்றதுக்குள்ள மவுசு மண்டை மேல வந்து லேண்ட் ஆகுறாங்க மார்த்தா. பிரேவ் அவங்க கையில இருக்கிற டாட்டூவை பார்க்கும்போது 3 கோடு இருக்க வேண்டிய இடத்துல இப்ப 2 கோடு மட்டும் தான் இருக்கு. அதை பார்த்து எபா இத சாதா டாட்டூ கிடையாது, நம்ம லைஃப் எவ்வளவுன்னு காட்டுற டாட்டூ, இதுக்கப்புறம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு எச்சரிக்கிறாரு பிரேவ். அதே போல நீர் யானையால முழுங்கப்பட்ட ஷெல்லிக்கும் 2 கோடு தான் இருக்கு. ஒருவேளை நம்ம 3 வாட்டி செத்து போயிட்டோம்னா நிஜமாலுமே நாம செத்துருவோம்னு சொல்றாரு பிரேவ். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா இருக்கு, சரி வாங்க அடுத்த குழுவை தேடி கண்டுபிடிக்கிற வேலையை பார்ப்போம்னு சொல்றாங்க மார்த்தா. உடனே மேப்பை பார்த்து மார்க்கெட்டுக்கு வழி சொல்றாங்க ஷெல்லி.
இன்னொரு பக்கம் மிருகங்களை கண்ட்ரோல் பண்ற ப்ரொஃபசர் கிட்ட பிரேவ் கும்பலை எங்களால பிடிக்க முடியலன்னு சொன்னதும் என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கிற மிருகங்கள் மூலமா அவங்க எங்க இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நம்ம அடியாளங்களை கூட்டிட்டு போய் துவம்சம் பண்ற வேலையை நீங்க பாருங்கன்னு உத்தரவிடுறாரு ப்ரொஃபசர். இந்த பக்கம் காட்டுல 2 பீஸ் போட்டுன்னு சுத்துறதுக்கு ரொம்ப கடுப்பா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க மார்த்தா. நிஜ உலகத்துல நான் போட்டுன்னு சுத்தினதை விட நீ கொஞ்சம் அதிகமாவே கவர் பண்ணிருக்க, ஃப்ரீயா விடுன்னு செல்லி உடம்புல இருந்த பெத்தனி சொல்றாங்க. அடுத்தவங்க பார்வைக்கு அழகா தெரியணும்ன்ற காரணத்துக்காக தான் உன்னை கவர்ச்சியா காட்டிக்க முயற்சி பண்றியான்னு கேக்குறா மார்த்தா. அடுத்தவங்க உன்னை குறை சொல்லிட கூடாதுன்ற காரணத்துக்காகவே நீ குறை சொல்லிட்டு இருக்கியான்னு பெத்தனி கேட்க, இதுவும் ஃபேக்ட் தான் சொல்லி ரெண்டும் நல்ல ஃப்ரெண்ட் ஆகுதுங்க. பின்னாடியே வந்த ஃப்ரிட்ஜ் ஹோம்வொர்க் சொல்லி கொடுத்து அதையும் சொதப்பிட்ட, கேம்ல என்ன ஒரு டம்மி கேரக்டரா வாழ வச்சுட்டியேன்னு புலம்பி உன்னை பொழந்து எடுக்கிறேன்டான்னு வீராவேசமா சொன்னதும், நம்ம உலகத்துல நான் பழம்ன்றதுனால தானே என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க கூட நீ வெக்கப்பட்ட, முடிஞ்சா இப்ப இருக்கிற உடம்போட வந்து மோதி போறடான்னு சிங்கச்சுக்கு கூப்பிடுறான் பிரேவ் உடம்புல இருக்க ஸ்பென்சர். அவனை யாருகிட்ட சீன் போடுறேன்னு மவுஸ் உடம்புல இருந்த ஃப்ரிட்ஜ் கை ஓங்க பிரேவ் பதறி போனாலும் கேன பையனு திட்டிடுறான். உடனே செம்ம கடுப்பாகி ஸ்பென்சரை பள்ளத்தாக்குல தள்ளி விட்டுடுறான் ஃப்ரிட்ஜ். அதை பார்த்து அலறி கத்தின 2 கிட்டையும் ஃப்ரீயா விடுங்க, எப்படியும் திரும்ப வந்துடுவான்னு சொல்றாரு. மேல இருந்து விழுந்த ஸ்பென்சர் கிட்ட மன்னிப்பு கேட்காம மல்லு கட்டிட்டு நின்ன மவுஸ ஒரே அடியில பறக்க விடுறாரு பிரேவ். திரும்பவும் தாக்க வந்த மவுஸ் கீழே விடாம தடுத்து நமக்குள்ளேயே சண்டை போட்டு நம்ம உயிரை இழக்க தேவையில்லை, நாம ஒன்னா சேர்ந்து செயல்படணும்னு கூலா முறைச்சி சொல்றாரு பிரேவ். அதை பார்த்த ஷெல்லியும் மார்த்தாவும் இம்ப்ரெஸ் ஆகுதுங்க. ஒரு வழியா மார்க்கெட்டுக்கு வந்து சேர்ந்ததும் ஃப்ரீயா கிடைச்ச பிரெட்டை ஷெல்லி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறத பார்த்து எனக்கும் பசிக்குதுன்னு மவுஸ் அதை எடுத்து சாப்பிடுறாரு. அது பிரெட் இல்லப்பா கேக்குன்னு சொல்றாங்க கடைக்காரங்க. அப்பதான் மவுஸோட பலவீனம் கேக்குன்றதுனால என் உடம்புல எதனா மாற்றம் தெரியுதா பாருன்னு மார்த்தா கிட்ட சொல்றாரு. அவங்க சுத்தியும் முத்தியும் பார்த்து எதுவும் பெருசா தெரியலன்னு சொன்னதும், இதெல்லாம் எப்படிப்பா பலவீனம் ஆகும்னு பிரேவ் பக்கம் வந்த மவுஸ் திடீர்னு வெடிச்சு செதறாரு. அதை பார்த்து எல்லாரும் பதறி போதுங்க. திரும்பியும் வானத்துல இருந்து விழுந்த மவுஸ் கிட்ட பார்த்து நடந்துக்கப்பா, இல்லன்னா நிஜமாலுமே பரலோகம் தான் சொல்லிட்டு போறாரு பிரேவ். அப்போ ஒரு சின்ன பையன் உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு பிரேவ் கிட்ட சொல்ல, அவங்கிட்ட அடுத்த க்ளூவை பத்தி கேக்குறாரு பிரேவ். அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லிட்டு பையன் முன்னாடி போக, இவன் என்ன வில்லங்கத்தை இழுத்து விட போறான்னு புரியாம பிரேவ் கும்பல் பின்னாடியே போறாங்க. இத கண்காணிச்ச ப்ரொஃபசர் கட்டுப்பாட்டுல இருந்த கழுகு தகவல் சொல்ல பறந்து போகுது. பையன் ஒரு ரூம்குள்ள இருந்த பேஸ்கெட்டை காட்டி, நீங்க தேடுற க்ளூ இதுக்குள்ள மட்டும் கிடையாது, ஒருத்தர் நம்புங்க, ஒன்னா கேம் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு போறான். உள்ள என்ன இருக்க போதுன்னு பீதியிலே போன பிரேவுக்கு துணையா மத்த 3 பேரும் கூட வந்து நிக்கிறாங்க. பைபிள்ல பேஸ்கெட்டை திறந்த உடனே விஷப்பாம்பு சீறிக்கிட்டு வந்து நிக்குது. அதை என்னோட காந்த கண்ணால பார்த்து அசையாம நிக்க வைக்கிறேன். ஃபவுண்டைன் அப்படினா நம்ம ஊர் பம்பு செட் மாதிரி மச்சான். அப்படியே உள்ள துணியெல்லாம் அவுத்து துவைச்சு குளிச்சிட்டு வந்துடுறேன். நீ உள்ள என்ன இருக்குன்னு ஆராய்ஞ்சு பாருன்னு சொல்றாங்க பெத்தனி. அதன்படி பொட்டியை திறந்து தைரியமா முன்னாடி நின்னா பொசுக்குன்னு படம் எடுத்த பாம்பு அவங்களை கடிக்க முன்னாடி போகுது. உடனே அலறி கத்திட்டு கீழே விழுந்துடுறாங்க பெத்தனி. பாம்பு மார்த்தாவை கடிக்க வர பிரேவ் அதை ஷார்ப்பா புடிச்சிடுறாரு. ஃப்ரிட்ஜ் அதோட விஷப்பல்ல புடுங்கி சாவடிச்சிடுறாரு. அதை பார்த்ததும் தான் என்னோட கதாபாத்திரம் நல்லா வேலை செஞ்சிருக்குன்னு பெருமைப்படுறாரு ஃப்ரிட்ஜ். பெத்தனி உள்ள இருக்க பொட்டலத்தை பிரிச்சு பார்க்கும்போது யானை சிலை இருக்கு. அந்த பேப்பர்ல என்ன பார்த்த உடனே மேலே ஏறுங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க. இந்த க்ளூவை வச்சு என்ன பண்றதுன்னு வெளியே தேடிட்டே வரும்போது ப்ரொஃபசரோட ஆளுங்க துரத்திட்டு வர்றதை பார்த்து அலறி அடிச்சுட்டு ஓடுதுங்க. பீதிலேயே மார்க்கெட் சந்து பொந்துல பூந்து ஓடினாலும் பிரேவ் முன்னாடி ஒரு மலமாடு வந்து நிக்கிறான். கேம் விளையாடுற திறமையை பயன்படுத்தி ஒரே அடியில அவரை பறக்க விடுறாரு பிரேவ் உடம்புல இருந்த ஸ்பென்சர். அடுத்து வந்த ஆளுங்களுக்கு ஸ்மாக் போட்டு சரமாரியா தூக்கி வீசுறாரு. அதை பார்த்து நம்ம ஸ்பென்சரா இப்படி சண்டை போடுறான்னு 3 வாயை பொழக்க அனல் பறக்கும் ஆக்ஷன் காட்சிகளை பிரேவ் உடம்பு மூலமா செஞ்சு காட்டுறாரு ஸ்பென்சர். அந்த சமயம் துப்பாக்கியோட வந்த ப்ரொஃபசர் மாணிக்க கல்ல ஒழுங்கா கொடுத்துட்டுன்னு மிரட்டி கேட்கிறாரு. அப்போ ஒரு ஸ்மோக் பாம்பை போட்டு இவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு மர்ம நபர். பின்னாடியே துரத்திட்டு வர அடியாளுங்க கிட்ட சிக்காம டிரைனேஜ் வழியா தப்பிக்க வச்சிடுறாரு. அடியாளுங்க அங்க இருந்து போனதும் ரகசிய பாதை மூலமா நான் சொல்றதை செய்யுங்கன்னு சொல்லி முன்னாடி போறாரு. அங்க இருக்க பொறியில சிக்காம பாதுகாப்பா கூட்டிட்டு போறப்போ நீதானா அந்த சீப் லேன்னு கேக்குறாரு பிரேவ். அப்போ ஷார்ப்பான பிளேட்ல சிக்காம எல்லாரும் நின்ன இடத்துலயே அசையாம இருங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி முதலைகள் இருக்கிற பள்ளத்துல விடாம காப்பாத்தி பத்திரமா கூட்டிட்டு போறாரு. அதுல மத்த 3 அப்படி இப்படின்னு ஆடி அசைஞ்சு போனாலும் பெத்தனி மட்டும் மரண பீதியில நடந்து வராங்க. அவங்களுக்கு கை கொடுத்து காப்பாத்தி மறுபடியும் காட்டுப்பகுதிக்கே கூட்டிட்டு வந்து, என் பேரு அலெக்ஸ், நீங்களா யாருன்னு கேட்க மத்தவங்களும் அவங்களோட உண்மையான பேரை சொல்லி இன்ட்ரோ பண்றாங்க. இது இப்படி இருக்க மாணிக்க கல்லு கிடைக்கலன்ற கடுப்புல வாய் வழியா வந்த தேலை வச்சு முரட்டு அடியாளு மண்டையிலேயே கொத்த விட்டு கொன்னு வெறித்தனத்தை காட்டுறாரு ப்ரொஃபசர். இங்க சரக்கு ரெடி பண்றதும் பிளைட் ஓடுறது மட்டும்தான் என்னோட பலம், கொசுக்கள் தான் என்னோட பலவீனமேன்னு சொல்றாரு சீப்ளைன். அங்க ஆலன் பெரிஸ்ன்றவரோட பேரை பார்த்து இவர் யாருன்னு ஃப்ரிட்ஜ் கேட்டதும், எனக்கு முன்னாடியே இந்த வீட்டை கட்டினது இவர் தான் போல, அந்த மனுஷன் எங்க இருக்காரோன்னு ஃபீல் பண்ணி சொல்றாரு சீப்ளைன். அதை கேட்டு நம்மள போலவே பல பேர் இந்த கேமுக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க போலன்னு சொல்றாரு பிரேவ். அப்போ பெத்தனி இங்க எவ்வளவு நாளாபா இருக்கேன்னு அலெக்ஸ் கிட்ட கேட்க, சில பல மாசம் இருக்கலாம், என்ன இங்க இருந்து அடுத்த லெவலுக்கு என்னால தனியாவே போக முடியல, அதனால என்னோட 2 உயிர் போனதுதான் மிச்சம், கடைசி உயிரையும் என்னால இழக்க முடியாதுன்னு தான் இங்கேயே வாழ பழகிட்டேன்னு சொல்றாரு சீப்ளைன். அவர்கிட்ட நாம ஒன்னா சேர்ந்து இந்த கேமை முடிப்போம்னு பிரேவ் உற்சாகமா பேச, நீதான்ப்பா எங்களோட துருப்பு சீட்டு, வா அடுத்த ஸ்டேஜுக்கு போலாம்னு சொல்றாங்க ஷெல்லி.
அதன்படி பலவித வண்டிகளை பதுக்கி வச்சிருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்ததும் இங்க இருந்து நமக்கு தேவையான வாகனத்தை எடுத்துட்டு ஜாகுவார் மலைக்கு போய் சேரணும்னு சொல்றாரு சீப்ளைன். அங்க இருந்த 2 அடியாளுங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு பிரேவ் கேட்க, அதுக்குதான் ஆண்களை மயக்கும் அழகி நம்ம டீம்லயே இருக்காளே, அவளை அனுப்பி அவங்க கவனத்தை திசை திருப்புவோம், நாம உள்ள புந்து வண்டியை கிளப்பிட்டு போவோம்னு சொல்றாங்க பெத்தனி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் ஆம்பளைகள் கிட்ட பேசினதே இல்லைன்னு சொல்றாங்க மார்த்தா. அதை கேட்டு பிடி மிஸ்ஸையே பதற விட்ட உனகெல்லாம் இது பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்லி உற்சாகப்படுத்துறான் பிரேவ் உடம்புல இருந்த ஸ்பென்சர். அதனால வெக்கப்பட்ட மார்த்தாவை பார்த்து, உங்க 2 பேரும் ரொமான்ஸுக்கே இந்த இடம் செட் ஆகாதுப்பா, நாம இங்க இருந்து வெளியே போக என்ன வேணுமோ அதை செஞ்சாகணும்னு சொல்றாரு ஃப்ரிட்ஜ். உடனே மார்த்தா ஸ்பென்சருக்காக இதை செய்யறேன்னு ஒத்துக்கிறாங்க. அவங்கள ட்ரெயின் பண்ண ஷெல்லி உடம்புல இருந்த பெத்தனி தனியா கூட்டிட்டு போறாங்க. பிரேவ் மவுசு கிட்ட என்னப்பா ரொமான்ஸ பத்தி பேசுறேன்னு கேட்க, முட்டாள், அவளுக்கு உன் மேல ஒரு ஈர்ப்பு இருக்குடா, அதை வச்சு கரெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்றாரு மவுசு உடம்புல இருந்த ஃப்ரிட்ஜ். மார்த்தாக்கு மார்க்கமா நடந்துகிற வித்தைய பெத்தனி வளைச்சு பாடம் நடத்திட்டு இருக்காங்க. பிரேவ் ஃப்ரிட்ஜ் கிட்ட மார்த்தாவை எப்படிப்பா கிஸ் பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்கப்போ குடோன் உள்ள போறதுக்கான வழியை கண்டுபிடிச்ச சீப்ளைன் 2 பேரையும் கூட்டிட்டு போறாரு. பெத்தனி முடிஞ்ச வரைக்கும் பாடம் நடத்தி மார்த்தாவை தேட்டி முன்னாடி அனுப்புறாங்க. இத பத்தி மத்த 2 பேருக்கிட்டையும் வந்து சொல்ல, அவளுக்கு என்னப்பா சிலுக்கு மாதிரி இருக்கா, பார்த்த உடனே சில்லறைய சதற விட போறாங்கன்னு சொல்றாரு சீப்ளைன். அதை கேட்டு நீ எந்த வருஷத்தை சேர்ந்தவன்னு பிரேவ் கேட்க, இது 96வது வருஷம் தானேன்னு அலெக்ஸ் சொல்றாரு. நீ 90ல காணாம போன அலெக்ஸ் தானே, நீ தொலைஞ்சு போய் 20 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாரு ஃப்ரிட்ஜ். அதை கேட்டு என்ன சொல்றதுன்னு புரியாம உடஞ்சு போய் உட்காந்துடுறாரு அலெக்ஸ். அவர்கிட்ட நிச்சயமா உன்னை திரும்பி கூட்டிட்டு போறோம்னு வாக்குறுதி கொடுக்கறாரு பிரேவ். அப்போ மார்த்தா காட்ஜம் அடக்க மார்க்கமா நடந்து போறத பைனாகுலர் வழியா பார்த்த ஃப்ரிட்ஜ், இவன் என்னப்பா சுளுகு பிடிச்ச கோழி மாதிரி நடந்து போறான்னு சொல்றாரு. விடுப்பா, அவளுக்கு ஏதோ ட்ரை பண்றான்னு சொல்றாங்க பெத்தனி. அப்போ மார்த்தா என்ன கன்றாவி கவர்ச்சியை காட்டினாலும் நீ என்னமா இங்க பண்றன்ற கேள்வியை தவிர வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. அந்த கேப்ல மத்த 4 பேரும் குடோன் உள்ள நுழையிற வேலையை பாக்குறாங்க. அதே சமயம் ரேடியோல ஒரு பாட்டு போட்டு கலவரமா டான்ஸ் ஆடுறாங்க மார்த்தா. இதுங்கனாலும் குடோன் உள்ள வந்தா ஏகப்பட்ட வண்டி இருக்கு, ஹெலிகாப்டர் கூட இருக்குதுன்னா பாத்துக்கோங்களேன், பேசாம நம்ம ஹெலிகாப்டரை எடுத்துட்டு போயிடுவோம்னு பிரேவ் யோசனை சொல்லும் போது மவுசு பைக் மேல சாஞ்சி எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுடுறாரு. அந்த சத்தம் கேட்டு அலர்ட்டான அடியாளுங்களை அப்ரப்டா அடிச்சு துவம்சம் பண்றாங்க மார்த்தா. அதை பார்த்த ஃப்ரிட்ஜும் பெத்தனியும் வாயை புழக்கிறாங்க. 2 பேரை புரட்டி எடுக்கிறத பார்த்த பிரேவ் ஆச்சரியப்படுறாரு. மார்த்தா 2 பேரையும் அடிச்சு மட்டையாக்கிட்டு கூலா நடந்து உள்ள வராங்க. அப்போ ப்ரொஃபஸரோட ஆளுங்க ஃபுல்லா முரட்டுத்தனமா வர்றத பார்த்த மவுசு உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்றாரு. ஆனா சீப்ளைன் என்னால ஹெலிகாப்டரை ஓட்ட முடியாதுன்னு ஒத்த கால்ல நிக்க, இது என்னப்பா பெரிய விஷயம், கண்ட பட்டன் அழுத்தினா காத்துல பறக்க போது, பேசாம நானே இந்த ஹெலிகாப்டரை ஓட்ட. நீங்க அப்படிலாம் குளிக்க கூடாதியா, குளிச்சா என்ன அபராதம் தெரியுமில்ல? எவ்வளவு சொல்லு? 10,000 எண் எண்ணு. கட்டுச்சோறு கொண்டாந்து இருக்கிறேன், எல்லாரும் இங்கேயே போய் சாப்பிட்டு போயிடலாம். அவருக்குள்ள ஒரு ஓரம் உட்காந்து ஒரு உருண்டை திருட்டு வந்துடுறேன். உனக்கு தண்ணிய பார்த்தா ஒண்ணு குடிக்கணும் இல்ல குளிக்கணும். அறம்போதையில உளறாரு மவுசு. உடனே மார்த்தா முன்னாடி வந்து, நானே அடியாளுங்க கூட சண்டை போடும்போது நீ தாராளமா ஹெலிகாப்டரை ஓட்டலாம், பயமே தேவையில்லைன்னு உற்சாகப்படுத்துறாங்க. கூட சேர்ந்து பெத்தனியும் சொல்ல, கெத்தா கண்ணாடியை போட்டு வாங்க போலாம்னு சொல்றாரு சீப்ளைன். அந்த சமயம் ப்ரொஃபஸரோட ஆளுங்க ஏரியாவை சுத்து போட ஷார்ப்பா ஹெலிகாப்டரை எடுத்து அங்கிருந்து எசாவறாங்க பிரேவ் கும்பல். கீழே இருக்க ஆளுங்க கண்டமேனிக்கு சுட்டதால ஹெலிகாப்டரோட ரெக்கையில ஒரு நட்டு போல்டு அவுந்துடுது. அதனால கண்டபடி மரத்துல மோதி அதல பாதாளத்துல விழுந்து நொறுங்க போது ஹெலிகாப்டர். அதை சீப்ளைன் சாமர்த்தியமா ஓட்டினாலும் மேல எழுப்ப முடியலன்னு சொல்றாரு. அந்த சமயம் காண்டாமிருக கூட்டம் வேற இந்த ஹெலிகாப்டரை முரட்டுத்தனமா துரத்திட்டு வருது. அதை பார்த்த மவுசு, இந்த காண்டாமிருகம்லாம் மனுஷனை தின்னுடும்பா, அதனால வேகமா ஓட்டுங்கன்னு சொல்றாரு. இந்த இக்கட்டான சூழ்நிலையை பார்த்த பிரேவ், நான் வேணும்னா ஹெலிகாப்டரை சரி பண்றேன், என்ன பண்ணணும் சொல்லுன்னு சீப்ளைன் கிட்ட கேக்குறாரு. மேல சுத்துற பிளேட்ல ஒரு ராட் அவுந்திருக்கும், அதை மாட்டி விட்டா நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்றாரு. உடனே பிரேவ் உடம்புல இருக்கிற தைரியத்தோட ஹெலிகாப்டர் வெளியே போய் அந்த ராடை சரி பண்ற வேலையை பாக்குறாரு. அப்போ பின்னாடி வந்த காண்டாமிருகம்லாம் இந்த ஹெலிகாப்டரை வேற முட்டி தள்ளுது. அது மட்டும் இல்லாம முன்னாடி முட்டு சந்து போல பெரிய சைஸ் மலை வேற இருக்கு. இந்த இடைஞ்சலுக்கு நடுவுல பிரேவ் சிறப்பா செயல்பட்டு ரெக்கையில ராட மாட்டினதும் சீப்ளைன் ஹெலிகாப்டரை மேல தூக்குறாரு. அதனால தடுமாறின மவுசு பேக்ல வச்சிருந்த மாணிக்க கல்ல கீழே போட்டுடுறாரு. அது தெரியாம எல்லாம் எப்படியோ தப்பிச்சிட்டோம்னு சந்தோஷப்பட, மக்களே நம்ம மாணிக்க கல்ல கீழே போட்டுட்டோம்பான்னு சொல்றாரு மவுசு. அதை கேட்டு எல்லாரும் செம்ம கடுப்பாவ பிரேவ் சீப்ளைன் கிட்ட ஹெலிகாப்டரை திருப்ப சொல்றாரு. அந்த பக்கம் திரும்பியும் வந்தா காண்டாமிருகம்லாம் ஒண்ணு சேர்ந்து மாணிக்க கல்ல சுத்தி ரிங்கா ரோசா விளையாடிட்டு இருக்கு. அதை பார்த்த மவுசு, இதுங்களை திசை திருப்ப உனக்கு என்ன வேணும்னு சொல்லுபா, பேக்ல இருந்து எடுத்து கொடுக்குறேன்னு கேக்குறாரு. அவர் கையில இருந்து 2 லைஃப பார்த்த பிரேவ், நான் வேற ஒண்ணுத்துக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டேன்னு யோசிச்சு மவுசை கீழே தள்ளி விட்டுடுறாரு. அதை பார்த்த காண்டாமிருகம்லாம் மவுசை துரத்திட்டு ஓடுதுங்க. அந்த கேப்ல பிரேவ் மாணிக்க கல்லை எடுத்து மேல தூக்கி போட்டு ஹெலிகாப்டரை சைடு வாக்குல திருப்ப சொல்றாரு. அதுக்குள்ள ஒட்டுமொத்த காண்டாமிருகமும் மவுசு மேல ஏறி துவம்சம் பண்ணிடுதுங்க. கரெக்டா செத்து போன மவுசு வானத்துல இருந்து விழ சீப்ளைன் ஹெலிகாப்டரை திருப்பினதும் பிரேவ் அவரை பிடிச்சி காப்பாத்திடுறாரு. ரணகலமான இந்த சேசிங் முடிஞ்சதும் சீப்ளைன் தான் இதை சாதிச்சான், பிரேவ் வெயிட் காட்டிட்டாம்பான்னு பெத்தனியும் மார்த்தாவும் பாராட்டிட்டு இருக்க, ஏண்டா என் மேல அத்தனை காண்டாமிருகமும் ஏறிட்டு போனதுனாலதான் நீங்க உயிரோட நிக்கிறீங்க, அதை மறந்துடாதீங்கன்னு மவுசு சொன்னதும் மத்தவங்க எல்லாம் குபீர்னு சிரிச்சு அவரை கலாய்கிறாங்க.
அவங்க கிட்ட 20 வருஷமா இந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ண முடியாம தவிச்ச கஷ்டம் எனக்கு தான் தெரியும்னு சீப்ளேன் ஃபீல் பண்ணி சொல்றாரு. அப்போ ஒரு கொசு கடிச்சு பாவம் இறந்து போறாரு. அதை பார்த்து உடனே பெத்தனி முதலுதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனால இவங்களோட 2வது லைஃப் இப்போ சீப்ளேனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட பொறுக்கி காட்சியா திருட்டு சாராயம் காய்ச்சற மாதிரியே உட்கார்ந்திருக்கான் பாரு. வாங்க போலாம். கவலைப்படாம சீப்ளேனோட உயிரை காப்பாத்திடுறாங்க பெத்தனி. உடனே அவங்களை கட்டி தழுவி மனசார நன்றி சொல்றாரு சீப்ளேன். அங்கிருந்து ஜாகுவார் மலைக்கு போறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் எடுக்க சீப்ளேன் கிட்ட செல்போன் பத்தியும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தியும் சொல்றாங்க பெத்தனி. இன்னொரு பக்கம் நிஜ உலகத்துல என்னால தைரியமா சொல்ல முடியலனாலும் உன்னை 7வதுல இருந்தே லவ் பண்றேன்னு பிரேவ் உடம்புல இருந்த ஸ்பென்சர் காதல சொல்லிடுறான். அதை மார்த்தா ஏத்துக்கிட்ட உடனே வாழ்க்கையில 2 பேருமே கொடுக்கற முதல் முத்தத்தை கன்றாவியா கொடுக்குறானுங்க. சரி 2வது முத்தமாச்சும் கரெக்டா கொடுக்கலாம்னு வந்தா இந்த கர்மத்தெல்லாம் என்னால பார்க்க முடியாதுடா, வாங்க ஜாகுவார் மலைக்கு போலாம்னு சொல்றாரு மவுசு. ஒரு வழியா ஜாகுவார் மலையை பார்த்து முன்னாடி போக ப்ரொஃபஸரோட பருந்து இவங்களை பார்த்து உடனே தகவல் சொல்ல கிளம்புது. இதுங்க மலைக்கு போற பாதைக்கு வந்ததும் பிரேவ் மாணிக்க கல்ல வாங்கிட்டு முன்னாடி போலாம்னு பார்த்தா வழி நெடுக்க வச்சிருந்த தீப்பந்தம் தானா எரிஞ்சு இருட்டுல பாதையை காட்டுது. அதை பார்த்து இவ்வளவு ஈஸியா ஃபைனல் ஸ்டேஜை நம்மளால முடிக்க முடியாதுன்னு சொல்றாரு பிரேவ். அங்க இருந்த யானை சிலைய பார்த்த பெத்தனி நமக்கு கிடைச்ச க்ளூ படி மேலே ஏறி போகணும்னு சொல்றாங்க. உடனே மாணிக்க கல்ல வாங்கிட்டு சோலவா மரத்து மேல ஏறி மலை பக்கம் போறாரு பிரேவ். அங்க ஒரு அணில் கத்தின உடனே கதறி கத்தின பிரேவ் கீழே விழுந்துடுறாரு. அப்போ காவலுக்கு நின்ன ஜாகுவாரு துண்டு துண்டா இவரை கடிச்சு தின்னுட்டு முடிஞ்சா எங்களை தாண்டி மலைக்கு போங்கடான்னு முறைச்சிட்டு நிக்குதுங்க. அப்போ திரும்பவும் உயிரோட வந்த பிரேவ் மவுச தனியா கூட்டிட்டு போய் என்னால இதை செய்ய முடியாது, எனக்கு இருக்க கடைசி உயிரும் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. தம்பி, நமக்கு இருக்க ஒரே வாழ்க்கையில என்ன பண்றோம் எப்படி வாழ்றோம்ன்றத நாம தான் முடிவு பண்ணணும். ஆனா இந்த ஸ்டேஜை நாம ஒன்னா சேர்ந்து முடிப்போம்னு சொல்றாரு மவுசு. அதன்படி ஸ்கெட்ச் போடும்போது ப்ரொஃபசர் ஆளுங்க வேற பின்னாடி வர உடனே பெத்தனிய லொட்டாங்கை பக்கம் போக சொல்லிட்டு சோத்தாங்கை பக்கம் வராரு மவுசு. அலெக்ஸ ஜாகுவார் கவனத்தை ஈர்க்க அனுப்பிட்டு நடுவுல பிரேவ் அனுப்புறாரு. அப்போ நான் என்ன பண்றதுன்னு மார்த்தா கேட்க ப்ரொஃபசர் ஆளுங்களை புரட்டி எடுக்கிற வேலையை பாருன்னு சொல்றாரு. அதன்படி எல்லாரும் சிறப்பா செயல்பட மார்த்தாவை ஒரு அடியாளு பைக்ல கட்டி இழுத்துட்டு வராரு. அதை பார்த்த பிரேவ் கட்டையால அவன் அடிச்சு தள்ளி மார்த்தாவை காப்பாத்துறாரு. அந்த பைக்கை எடுத்துட்டு நீ முன்னாடி போ, இந்த அல்ல கைங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க மார்த்தா. இன்னொரு பக்கம் பெத்தனி மேல பாஞ்ச ஜாகுவாரு ப்ரொஃபசரை பார்த்த உடனே பதுசா போய் அவர் பக்கத்துல நின்னுடுது. முன்னாடி பைக்ல போன பிரேவ 4 ஜாகுவாரு வெறித்தனமா துரத்திட்டு வருது. அப்போ பைக்ல இருந்த ஃபயர் கன்னால நெருப்பு வட்டத்தை உருவாக்கி எல்லாத்திலயும் அதுல சிக்க வச்சு சாமர்த்தியமா தப்பிச்சு போறாரு. இன்னொரு பக்கம் மவுசு பின்னாடி முரட்டியான வந்து நிக்க மனுஷன் பீதிலேயே வாய பொழந்தாலும் அதுகிட்ட என் பேரு மவுசுன்னு தைரியமா பேசுறாரு. ஒரு வழியா மலை பக்கம் வந்த பிரேவ் முன்னாடி பெத்தனிய பிணை கைதியா பிடிச்ச ப்ரொஃபசர் ஒழுங்கா மாணிக்க கல்ல கொடுத்துட்டு மிரட்டுறாரு. அவருக்கு பக்கபலமா ஜாகுவார்ஸ் வேற நிக்குது. அதை பார்த்து சீப்ளேனே மார்த்தா 2 பேரும் ஒண்ணும் பண்ண முடியாம நிக்கிறாங்க. பிரேவ் மாணிக்க கல்லு என்கிட்ட இல்லன்னு சொல்ல யாரு வச்சிருக்காங்கன்னு பார்த்தா யானை மேல சவாரி பண்ணிட்டு வந்த மவுசு பைய தூக்குறவன் பண்ற அட்டகாசத்தை சொல்லி சுத்து போட்ட ஜாகுவார்ஸ யானை மூலமா வீசி கடாசிட்டு கெத்து காட்டுறாரு. அப்போ ப்ரொஃபசர் துப்பாக்கியால யானையை சுட்டதும் பிளிரிட்டு ஓடுது. அதனால மவுசு மாணிக்க கல்ல தூக்கி வீசிட்டு கீழே விழுந்துடுறாரு. உடனே பெத்தனியும் சீப்ளேனும் ப்ரொஃபசரை புரட்டி எடுக்க இந்த யானையை பார்த்துதான் நாம மேலே ஏற ஆரம்பிக்கணும்னு சொல்லி பிரேவ முன்னாடி அனுப்பிட்டு மாணிக்க கல்லை எடுக்க ஓடுறாங்க மார்த்தா. ப்ரொஃபசர் 2 பேரையும் சல்லீசியா அடிச்சு தூக்கி வீசிட்டு மார்த்தா பின்னாடி வராரு. பிரேவ் முரட்டு மலை மேல பைக்ல போறாரு. மாணிக்க கல்ல சுத்தி விஷப்பாம்புங்களா இருக்க மார்த்தா சத்தம் போடாம கல்லை எடுத்துட்டு நின்னா பின்னாடி வந்த ப்ரொஃபசர் ஒழுங்கா அந்த கல்லை கொடுத்துட்டு இல்ல பாம்பை கொத்த விடுவேன்னு மிரட்டுறாரு. அப்போ பிரேவ் மேல போறத பார்த்து விஷம்தான் தன்னோட பலவீனம்னு புரிஞ்சு வேணும்னே குத்து வாங்கி இறந்து போறாங்க மார்த்தா. திரும்பவும் மேல இருந்து மாணிக்க கல்லோட கீழே விழுறத பார்த்த பிரேவ் ஷார்ப்பா பைக்கை விட்டு எகிரி கொக்கியை போட்டு மார்த்தாவை காப்பாத்திடுறாரு. அந்த கல்லை ஜாகுவார் மலை மேல வச்சதும் ஒன்னும் ஆகாம இருக்க ஜுமான்ஜின்னு சொன்ன உடனே பிரகாசமான ஒளி வருது. அதனால ப்ரொஃபசர் சாம்பல் ஆகிடுறாரு. பாம்புலாம் எலியா மாறிடுது. இந்த காடு எந்தவித ஆபத்தும் இல்லாம அழகா மாறிடுது. அந்த சமயம் ஆரம்பத்துல வந்த ஆளு உங்க வேலை இங்க முடிஞ்சது வாழ்த்துக்கள்னு கைய நீட்ட சீப்ளேனு முதல்ல ஹேண்ட் ஷேக் கொடுத்ததும் மறைஞ்சு போயிடுறாரு. அடுத்து லைனா வந்து கை கொடுத்து மறைஞ்சு போறாங்க மத்த 3 பேரும். கடைசியா வந்த பிரேவ் இங்க இருந்து கிளம்பவும் அந்த உடம்ப விட்டு பிரியவும் மனசே இல்லாம கை கொடுத்து மறைஞ்சு போறாரு. ஒரு வழியா எல்லாரும் நிஜ உலகத்துக்கு திரும்பி வந்த உடனே ஆலெக்ஸ காணும்னு பெத்தனி கவலைப்படுறா. சரி அவன் வீட்டுக்கு போறான்னு கிளம்புறாங்க. அப்போதான் பேய் பங்களா மாதிரி இருந்த இடம் இப்ப கலர் பங்களாவா காட்சி அளிக்குது. அங்க குடும்பத்தோட வந்து இறங்கின ஆலெக்ஸ பார்த்து மலைச்சு போய் நிக்கிறாங்க 4 பேரும். அவங்கள பார்த்து எந்தவித கேள்வியும் கேட்காம எல்லாரோட பேரையும் சரியா சொல்றாரு ஆலெக்ஸ். அந்த கேம் என்னை எப்ப உள்ள கூட்டிட்டு போச்சோ அதே டைம்ல வெளியே விட்டுச்சுப்பா, எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. என் பொண்ணுக்கு என் உயிரை காப்பாத்தின பெத்தினி பேரை தான் வச்சிருக்கேன்னு சொல்றாரு ஆலெக்ஸ். அதை கேட்டு அளவில்லா சந்தோஷப்படுறா பெத்தினி. அடுத்த நாள் ஸ்கூல்ல 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா ஒன்னு சேர்ந்து வரும்போது
மார்த்தாவை பார்த்த ஸ்பென்சர் பொசுக்குன்னு முத்தம் கொடுத்து காதலை வெளிப்படுத்துறான். ஃப்ரிட்ஜ் பவுலிங் பாலை போட்டு ஜுமான்ஜி கேம் நொறுக்கி தள்ளுறதோட படத்தை முடிக்கிறாங்க. குரங்கு பார்த்து எடுத்தே உருட்டுது.